அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே. ரொம்ப முக்கியமான பதிவுங்க. பார்த்துட்டு லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்குங்க. நம்ம கற்றாழை வகை நிறைய பார்த்துருப்போம். அது கிராமத்துலலாம் பார்த்தா கள்ளி செடி, அதே போல் ரயில் கற்றாழைன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய வகைகளில் ரொம்ப முக்கியமானதுன்னு பார்த்திங்கன்னா இந்த சோற்று கற்றாழை அப்படின்னு சொல்லக்கூடியது. அது என்ன அவ்வளவு சிறப்பு வாய்ந்ததா? எல்லாருமே வீட்டுக்கு முன்னாடி நட்டு வச்சுருக்காங்க, வீட்டுக்கு முன்னாடி கட்டி தொங்க விட்ருக்காங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது இல்லையா? நம்ம இது கண்திருஷ்டிக்காக அப்படின்ட்டு நம்ம பெரியவங்க சொல்லியிருப்பாங்க. கண்திருஷ்டியை போக்க வல்லது அப்படின்னு. அதனால் வீட்டுக்கு முன்னாடி கட்டி தொங்க விட்ருப்பாங்க. காற்றில் இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை இழுத்து வளரக்கூடியது அப்படின்னா இந்த கற்றாழைக்கு அந்த தன்மை உண்டு. அதே சில பேர் வீட்டுக்கு முன்னாடி நட்டு வச்சுருப்பாங்க. அதில் இருவேறு கருத்துக்கள் இருக்கும், நடலாம் நட வேண்டாம் அப்படின்ட்டு. நட வேண்டாம்னு சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, இந்த கற்றாழை பார்த்திங்கன்னா அதோட கற்றாழை கன்று இருக்குது இல்லையா, அது போத்து மாதிரி வெடித்து நிறைய வரும். கடைசியாக பார்த்தா ஒரு புதர் மாதிரி ஆகிடும். அதில் விஷஜந்துக்கள் அண்டுவதற்கு வாய்ப்புகள் அதிகம். அப்படிங்கிறனால தான் நடுவதை பார்த்து நட வேண்டும் அப்படிம்பாங்க. அதை முறையாக பராமரித்தோம் அப்படின்னா கற்றாழை வீட்டில் வளர்க்கலாம். இல்லை அப்படிங்கும் போது தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த மாதிரி விஷஜந்துக்கள் பாதிப்பெல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறனால வேரோடு பிடுங்கி வீட்டுக்கு முன்னாடி கட்டி விட்டுருவாங்க. இது கண்திருஷ்டியை போக்க வல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட மருத்துவ பயனையும் சேர்த்து தான் நமது முன்னோர்கள் இந்த மாதிரி விஷயங்களில் பயன்படுத்துவாங்க. நமக்கு தெரியும், இந்த எலும்பிச்சம்பழம், மிளகாய், அதே போல் படிகாரக்கல் இதெல்லாம் சேர்த்து வீட்டுக்கு முன்னாடி கட்டி விட்ருக்காங்கன்னா அந்த காலகட்டத்தில் விஷஜந்துக்கள் ஏதாவது தீண்டி விட்டால், கடித்தது எந்த ஜந்து, அதாவது பாம்பு அப்படின்னா அந்த மிளகாயை கடிக்கும்போது காரம் தெரியாது. அதே போல் ஒவ்வொரு விஷயத்துலையுமே அந்த மாதிரி பார்த்து தான் அது கண் திருஷ்டி அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம வீட்டுக்கு முன்னாடி கட்டி தொங்க விட்டுருந்தாங்க. அதே போல் தான் இந்த கற்றாழை அப்படிங்கிற விஷயமும் பார்த்திங்கன்னா உடல் நலம் சார்ந்து பெரிய பலனளிக்கக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். நிறைய நேரங்களில் இந்த பிரச்சனைகள் என்னென்னா, வயிற்று வலி வருகிறது அப்படிங்கும்போது இந்த கற்றாழையை கொஞ்சமாக சோத்து கற்றாழை அப்படியே சீவி விட்டு அதை சாப்பிடும்போது அந்த வயிற்று வலி அப்படிங்கிறது சரியாகும்பாங்க. ஒரு மாதிரி மதப்பு இருந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கும்போது அவங்க மோரில் கொஞ்சமாக இந்த சோத்து கற்றாழையை போட்டு அடித்து அதை குடித்தோம் அப்படின்னா ஏதாச்சும் கிருமிகள் இருக்குது, இல்லை வயிறு உப்புசமாக இருந்தது அப்படிங்கும்போது சரியாக ஜீரணமாகலைன்னா எல்லாமே சரியாயிடும். அந்த கழிவுகள்லாம் சீக்கிரமாக வெளியேறிடும். இந்த சோத்து கற்றாழை சாப்பிட்டோம்னா கசப்பு ஜாஸ்தியாக, அதனால் குடல் புழு இந்த மாதிரி ஏதாச்சும் இருந்ததுனாலும் அது சரியாயிடும் அப்படிம்பாங்க. சரி, இப்போ இந்த கண்திருஷ்டிக்காக அப்படின்னு சொல்கிறாங்களே, உண்மையா? கண்டிப்பாக கண்திருஷ்டிக்காக இந்த சோத்து கற்றாழையை பயன்படுத்துவாங்க. அதே போல் தான் ஆகாச கருடன் கிழங்கு அப்படின்னு ஒன்று உண்டு. அதையுமே மஞ்சள் தடவி கட்டி விட்டுருப்பாங்க. பார்க்கறதுக்கு கருடன் மாதிரியே இருக்கும். அந்த விஷஜந்துக்கள் எதுவுமே கிட்டத்தில் அண்டாது. அதே போல் திருஷ்டி பாதிப்பும் பெருசாக இருக்காது. அப்படிங்கிறதுனால இந்த ரெண்டு விஷயத்தையுமே பயன்படுத்துவாங்க. சில பேர் வெண்பூசணிக்காய்க்கு அந்த வெள்ளை கருப்பு போட்டு வைத்து மாட்டி விடுவாங்க. பெரும்பாலுமானவர்கள் இந்த கற்றாழையை தான் பயன்படுத்துகிறாங்க. சோத்து கற்றாழையை பயன்படுத்தும் போது வீட்டுக்கு வருகின்ற எதிர்மறை ஆற்றல்களை அது தடுத்து விடும். தன்னகத்தை ஈர்த்து கொண்டு அது கருகி போகும். நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். பல நேரங்களில் ரொம்ப செலுசெலுப்பாக வளரும், ஈரப்பதத்தை இழுத்துக்கிட்டு வளரக்கூடிய கற்றாழை கூட அந்த கண்திருஷ்டி பாதிப்புனால பார்த்திங்கன்னா என்னன்னே தெரியாமல் திடீர்னு கருகிருக்கும். அப்போ வீட்டில் எதிர்மறை அந்த பார்வை அப்படிங்கிறது, ஏன்னா கண்திருஷ்டி அப்படிங்கிறது ஓரளவுக்கு கிட்டத்தட்ட இந்த பிரபஞ்சம் எப்படி நேர்மறை எதிர்மறை சக்திகளால் ஆனதோ அதே போல் மனிதர்களின் பார்வை கொஞ்சம் எல்லாம் கலவையாக இருக்கிறது தான். அதில் எதிர்மறை பார்வை அதிகமாக இருக்குது அப்படிங்கும்போது அது தன்னகத்தை ஈர்த்து கொள்ளக்கூடிய ஆற்றல் வாய்ந்தது அப்படின்ட்டு சொல்லப்படும். அதுபோக இந்த மருத்துவ பலன்களையும் நம்ம மனதில் நிறுத்தி கொள்ள வேண்டியது இருக்கிறது. அவ்வளவு ஆற்றல் வாய்ந்த கற்றாழை எப்போ கட்டலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, வெள்ளிக்கிழமை காலையில் நேரத்தில் கட்டலாம். அல்லது ஏதாவது மங்களகரமான நேரம் இருக்குது இல்லையா, இப்போ முகூர்த்த நாளாக இருக்குது அப்படின்னா கட்டலாம். நல்ல நேரம் பார்த்து கட்டலாம். எந்த விஷயத்தையும் நம்ம அப்படி ஆரம்பிக்கிறது தானே நல்லது. அதனால் பௌர்ணமி தினங்களில் இதை கட்டலாம். இந்த மாதிரி கட்டும் பொழுது கண்டிப்பாக மனதிற்கு ஒரு திருப்தி. அதே போல் டக்குன்னு போய் இந்த மூலிகையெல்லாம் அவசர காலகட்டத்தில் தேடி எடுக்க முடியாது இல்லையா, அது வீட்டுக்கு முன்னாடியே இருக்குது. அப்படிங்கும்போது டக்குன்னு ஒரு கற்றாழையை அறுத்து அதை மோரில் போட்டு அடித்து குடிக்கும் பொழுது வயிற்றில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், புழு, இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் நீங்கும், ஆரோக்கியமாக இருக்க முடியும் அப்படிங்கிறதான் சொல்லுவாங்க. பெண்களுக்கு அந்த வெள்ளைப்படுதல் அப்படின்னு பிரச்சனை இருக்குது இல்லையா, அதுக்கு இந்த சோத்து கற்றாழையை முறையாக அந்த நாட்டு மருத்துவரோட ஆலோசனைப்படி எடுத்து
எடுத்துக்கும் போது கண்டிப்பாக அந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும் அப்படின்னு சொல்லப்படும். ரொம்பவே சிறப்பான இந்த வாய் துர்நாற்றத்தை போக்குவதற்கு, இந்த ஈறுகளில் வந்துட்டு இரத்த கசிவு இருக்குது அப்படின்னா அவங்கள வந்துட்டு இந்த சோற்று கற்றாழையை போட்டு வாயில் நல்லா மென்று அதை வந்துட்டு துப்ப சொல்லுவாங்க. முழுங்கக்கூட தேவையில்லை, துப்ப சொல்லுவாங்க. வெறும் வயிற்றில் ஒவ்வொரு கற்றாழை அந்த வெட்டி சோத்து கற்றாழையை வெட்டி சாப்பிடும்போது நல்ல பசி எடுக்கும், நல்ல ஜீரணமாகும், உடலில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கழிவுகள் எல்லாம் வெளியேறும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். அப்போ இதில் நம்ம சில விஷயங்களை கண் திருஷ்டி, நேர்மறை ஆற்றல் இந்த மாதிரி சொன்னாலும் அது உடலுக்கும் நமக்கு பக்கபலமாக இருந்து உடல் நலத்தையும் பேணி காப்பது அப்படிங்கிறனால தான் வீட்டில் சோத்து கத்தாழையை வச்சு வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் தூய்மையாக பராமரிக்கணும், அது ரொம்ப முக்கியம். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் மேலே கட்டி விட்டுடலாம் கத்தாழையை. நன்றி. நம்ம பூஜை அறையில் தொடர்ந்து செய்யக்கூடிய விஷயந்தான். பொறுமையாக கேட்டுட்டு லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்குங்க. இந்த பூஜை அறையில் தண்ணீர் வைக்கக்கூடிய பழக்கம் எல்லாத்துக்குமே இருக்கும், இல்லைன்னா கூட இனிமேல் வைத்து பழகிக்கொள்ளலாம். இப்போ நம்ம சொல்கின்றோம் அல்லவா, அந்த பஞ்சபூதங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. பஞ்சபூதங்கள் அப்படின்னு சொல்லும்போது நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் ஆகிய தத்துவங்கள் அந்த பஞ்சபூத தத்துவங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த மாதிரி பஞ்சபூத தத்துவங்களிலே நீர் தத்துவம் அப்படிங்கிறத நம்ம அங்கே செம்பில் வைத்து வழிபாடு செய்கின்றோம். இல்லை என்றாலும் இனி ஒரு பஞ்ச பாத்திரம் வாங்கி அதிலே நாம் நீர் ஊற்றி வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். என்ன அவ்வளவு சிறப்பு! பஞ்சபத்திர பாத்திரம் அப்படின்னு அதை சொல்கிறாங்க. பஞ்சபத்திர பாத்திரம் 5 இலைகளே அதனுள்ளே மூலிகை இலை இருக்கிறதல்லவா, அதனுள்ளே போட்டு வைத்திருந்து உத்திராணிக்கரணியின் மூலமாக அந்த தீர்த்தத்தை அனைவருக்கும் பகிர்ந்தளிக்க வேண்டும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அந்த 5 மூலிகைகளாவன வில்வம், வன்னி, அருகு, துளசி, வேம்பு. இந்த இலைகளை அந்த பஞ்சபத்திர பாத்திரத்திலே போட்டு வைத்திருந்து பூஜை முடிந்ததுக்கு அப்புறமா அந்த பிரசாதத்தை அனைவருக்கும் பகிர்ந்தளிப்பார்கள். சில பேர் துளசி மட்டும் போட்டு வைப்பார்கள், சில பேர் வில்வம் மட்டும் போட்டு வைத்து அதை பருகுவார்கள். தவறில்லை. ஆனால் பூஜை அறையில் கட்டாயமாக ஒரு செம்பு பாத்திரம், அந்த செம்பு பாத்திரத்திலே நீர் ஊற்றி ஏதேனும் ஒரு மூலிகையாவது குறைந்ததிலே போட்டு வைத்து அதன் பின்னர் பூஜை செய்து அந்த பிரசாதத்தை அனைவரும் பருக வேண்டும். இயல்பாகவே அறிவியலில் கூட இப்போ ஆராய்ச்சிகளின்படி பார்த்திங்கன்னா இந்த தண்ணீர் மூலக்கூறுகளுக்கும் ஞாபகம் உண்டு, சில விஷயங்களை ஞாபகம் வைத்து கொள்கிறது அப்படிங்கிற மாதிரி அந்த சான்றுகளானது கொடுக்கப்பட்டு வருகின்றன. நீங்கள் தேடி பாருங்கள், இணையத்தில் தேடி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான சான்றுகள் நிறைய இருக்கின்றது. ஏன்னா நம்ம முன்னோர்கள் அவர்கள் அந்த படிப்பினையின் காரணமாக அனுபவபூர்வமாக உணர்ந்ததை நமக்கு சொல்லியிருப்பார்கள், இதை செய்தால் நல்லதுன்னு. ஆனால் நம்ம சில விஷயங்களை மூட நம்பிக்கை, பகுத்தறிவு என்று ஓரம் கட்டி விடுவோம். அதை வெள்ளைக்காரன், வெளிநாட்டுக்காரன் அறிவியல் என்ற பெயரிலே அதை ஊர்ஜிதப்படுத்தும் பொழுது தான் நாம் எடுத்துக்கொள்கின்றோம் இன்றைய காலகட்டத்திலே. அந்த வகையிலே நிறைய வெள்ளைக்காரர்கள் அதை பற்றி ஆராய்ச்சி செய்து கூறியிருக்கிறார்கள். தண்ணீருக்கு, அந்த தண்ணீர் மூலக்கூறுகளுக்கு ஞாபகத்திறன் உண்டு அப்படிங்கிறத. அதை நீங்கள் போய் பாருங்கள். ஒவ்வொரு சூழ்நிலையில் தண்ணீரானது எப்படியெல்லாம் இயங்கும். சந்தோஷமாக நம்ம தண்ணீர்கிட்ட பேசும்போது எப்படி இருக்கும், அதே போல் நம்ம சோகமாக தண்ணீர்கிட்ட பேசும்போது எப்படி இருக்கும், கோபமாக பேசும்போது அதோட மூலக்கூறுகள் மாறுகின்றன. இந்த மாதிரி ஆராய்ச்சி முடிவுகள் நிறைய இருக்கும், இணையத்தில் போய் பாருங்கள். அப்போ நம்ம முன்னோர்கள் தண்ணீர் அங்கே வைக்க சொன்னாங்க. தண்ணீரை வைக்க சொல்லிவிட்டு இப்போ வீட்டில் வழிபாடு செய்யும்போது தெரிந்த போற்றி மந்திரங்களோ, மந்திரங்கள், தெய்வத்தின் மூல மந்திரத்தையோ அங்கே உட்காந்து பாராயணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த பாராயணம் செய்யும் போது அந்த பஞ்சபாத்திரத்தில் தண்ணி இருக்குது, நம்ம அந்த பஞ்சபூத தத்துவங்களும் அங்கே அடங்கியிருக்கின்றன. நம்ம அமைதியாக உட்காந்து இறைவனின் மூல மந்திரங்களை நிறைய சொல்கிறோம். தொடர்ந்து ஒரு மந்திரத்தை 108 முறை ஜபிக்கும் போது கண்டிப்பாக அதனுடைய ஆற்றலானது நம்மை சுற்றி அது நிறைய பரவும். அப்போ அந்த தண்ணீர் மூலக்கூறுகளும் நாம் சொல்லிய அந்த மந்திரத்தின் அதிர்வலைகளை உள்வாங்கிக் கொள்ளும். அதற்கு தகுந்தாற் போல அந்த தண்ணீர் மூலக்கூறுகளும் தன்னை வடிவமைத்து கொள்ளும் அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, பூஜையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா இந்த பஞ்சபாத்திரத்தில் இருக்க தண்ணீரை எடுத்து அருந்துகின்றோம்.
அருந்தும் பொழுது நான் சொல்கின்ற அந்த மந்திரத்திற்கு தக்கவாறு மூலக்கூறுகள் மாற்றமடைந்திருக்கும் அல்லவா, அதை நாம் பருகும் பொழுது அதனுடைய முழு ஆற்றலையும் நம்மால் பெற முடியும் அப்படிங்கிறத தான் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இதை பற்றி ஆராய்ச்சி பண்ண வேண்டும் என்றாலும் பண்ணுங்கள். ஏன்னா கேள்விகளை எழுப்பலாம். ஏன்னா இது தவறு அப்படின்னு சொல்வதற்காக உங்களிடம் ஆதாரம் இருக்கிறதா என்பதை நிறைய பேர் கேட்பார்கள். இதனை பற்றி நீங்களும் ஆராய்ச்சி செய்யுங்கள் அப்படின்னு தான் நாமும் குறிப்பிடுகின்றோம். ஏன்னா நிறைய வெளிநாட்டவர்கள் இதை பற்றி ஆராய்ச்சி செய்யும் பொழுது இந்தியர்கள் ஏன் அதை பற்றி ஆராய்ச்சி செய்யக்கூடாது அப்படிங்கிறதும் இதில் சேர்ந்து தான் வந்துடுது இல்லையா? அதனால் இப்படிப்பட்ட விடயங்கள் இணையத்தில் இருப்பது உண்மை. நீங்கள் தேடி அறிந்து அதனை மேற்கோளாக கொண்டு அதனின் தொடர்ச்சியாக நீங்கள் அந்த ஆராய்ச்சியை தொடரலாம். நம்ம முன்னோர்கள் இதை ரொம்ப அருமையாக வீட்டில் பஞ்ச பாத்திரத்தை வைத்து நாம் அந்த இடத்துல மந்திரங்கள் சொல்லும் போது மந்திரங்களை கொண்டு உருவேற்றும் பொழுது அந்த தண்ணீருக்கான ஆற்றலானது அதிகரிக்கிறது அப்படிங்கிறத தெளிவாக கூறியிருந்தாங்க. அதைத்தான் நம்ம வீட்டில் மறக்காமல் செய்யணும்னு சொல்கிறோம். சில பேர் இந்த எவர் சில்வர் பாத்திரத்தில் வைக்கலாமா, அதெல்லாம் வேண்டாம். முடிஞ்சளவுக்கு செம்பு பாத்திரம். இந்த செம்பு பாத்திரம் ஏற்கனவே செம்பு பாத்திரத்தில் தண்ணீர் வைத்து குடித்தால் உடலுக்கு நல்லது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதை வச்சு நீங்கள் மந்திரம் சொல்லி அதில் இருக்கக்கூடிய தண்ணீரை எடுத்துக்கொள்ளும் போது மருந்தாகவே அது மாறும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. இல்லை பித்தளை அல்லது வெள்ளி அந்த மாதிரி உலோகங்களை கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். முடிஞ்சளவுக்கு தண்ணீர் வைத்து வழிபாடு செய்துவிட்டு அப்புறமா அதை அருந்துவது சிறப்பு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. சாதாரண விஷயம் அல்ல. நாம் பூஜை மற்றும் வழிபாடு முறைகளிலே இருக்கின்ற ஒவ்வொரு விஷயமும் பார்த்திங்க அப்படின்னா நம்முடைய உடல் நலன் சார்ந்தது அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொண்டோமேனால், தெரிந்து கொள்வதோடு மட்டுமல்லாமல் ஆராய்ச்சி பூர்வமாக ஆராய்ந்து அதனை பற்றிய உண்மையும் தெரிந்து கொண்டோமேயானால் கண்டிப்பாக அது பயனுள்ளதாக தான் இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இதே போல தான் உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ கோவில் கும்பாபிஷேகம் நடக்கிறது அப்படிங்கும்போது கோவில் கும்பாபிஷேகத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கலச தீர்த்தமானது அங்கே ஸ்தாபனம் செய்யப்பட்டு அந்த உங்களுக்கு கும்பாபிஷேகத்திற்கான யாகசாலைகள் எல்லாம் அமைக்கப்பட்டு மந்திரங்கள் தொடர்ந்து பல காலகட்டமாக சொல்லப்படும். வேதங்கள் அங்கு ஓதப்படுகின்றன, தமிழ் மறைகளும் ஓதப்படுகின்றன. அதெல்லாம் ஓதப்பட்டு கடைசியாக அந்த கலசத்திலே இருக்கின்ற நீர் இல்லையா, நம்ம கலசம் வைத்து அந்த பூஜை மந்திரங்கள் எல்லாம் சொல்லி அதனுடைய அந்த மின்னாற்றலானது அந்த கலசத்திற்குள்ளே சென்ற பின்னர் எல்லா காலகட்ட பூஜையும் முடிந்த பின்னர் கும்பாபிஷேகத்தின் போது கலசத்தின் மீது நீர் ஊற்றப்படும். அந்த நீரானது நம் மீது படாதா அப்படின்னு ஏங்கி நிற்பவர்கள் ஏராளம். வேத மந்திரங்களாலும் தமிழ் மறைகளாலும் உருவேற்றப்பட்ட அந்த தண்ணீருக்கு ஆற்றல் உண்டு, அதனுடைய அதிர்வுகள் அதிகம் அப்படிங்கிறனால அந்த அதிர்வோடு கொண்டு போய் கலசத்தின் மீது ஊற்றி அந்த ஆலயத்திலே உயிரோட்டத்தை உண்டாக்குகிறார்கள். அந்த ஆலயத்திலே உயிரோட்டத்தை உண்டாக்குகிறார்கள். இது நம்ம கண்கூட கண்டது, நம்ம பாரம்பரியத்தில் வரக்கூடிய சில விஷயம். இப்போ நீங்கள் என்ன தான் எதிர்மறை ஆற்றலால் நீங்கள் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அப்படியே போய் தண்ணீரில் குளித்து எழுந்திரிச்சிட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும். அதுலேயும் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு, உடல்நலம் பாதிக்கப்பட்டிருக்கு, ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னா ஒரு கைப்பிடி அளவு உப்பை தண்ணீரிலே கலந்து அதிலே குளிக்கும் பொழுது இந்த நோய் அணுக்கள் எல்லாமே இறந்துவிடும், மேலே இருக்கின்ற நோய் அணுக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தண்ணீருக்கு மகத்துவம் அதிகம். அதனால தான் சொல்லப்படுறது தண்ணீரோட அருமையை தெரிந்து பயன்படுத்துங்கள், தண்ணீரை வீணும் ஆக்காதீர்கள் அப்படின்னு. நன்றி நண்பர்களே. மறக்காமல் உங்கள் நண்பர்களோடையும் பகிர்ந்துக்குங்க, அவங்களும் பலனடையட்டும். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே. இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள், லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்குங்க. அனைவருக்கும் பலனுள்ளதாக இருக்கட்டும். விரதம் அப்படிங்கிறது முக்கியமானதா? அது உடலுக்கானதா, மனதிற்கானதா, அல்லது எனது வேண்டுதலுக்கானதா அப்படிங்கிற கேள்வியானது எல்லோர் மனதிலும் எழும். நிறைய பேர் சொல்ல கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த விரதம் இருந்து வீட்டில் செல்வம் கொழிக்கும், இந்த விரதம் இருந்து பார் வீட்டில் மன கஷ்டம் இல்லாமல் சந்தோஷமாக இருப்பீர்கள் அப்படிங்கிற மாதிரி நிறைய சொல்லியிருப்பாங்க. அதற்காக நம் விரதம் இருக்கின்றோம். ஆழமாக ஒரு விஷயம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த விரதமானது உடல் மனம் சார்ந்தது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம மரபுகளில் பார்த்திங்கன்னா மாதத்தில் ஏதேனும் ஒரு காரணத்தை கொண்டு ஒரு நாளாவது அந்த உணவை தவிர்த்து உடலுக்கு அந்த உறுப்புகளுக்கு ஓய்வு கொடுக்க வேண்டியது அவசியம் அப்படிங்கிற வகையில் நிறைய விரதங்கள் இருக்கின்றன.
இப்போ ஏகாதசி விரதம், பிரதோஷ விரதம், சிவராத்திரி விரதம், வைகுண்ட ஏகாதசி விரதம், சஷ்டி விரதம், பஞ்சமி திதி விரதம், சோமவார விரதம், இந்த மாதிரி அடுக்கிக்கிட்டே போகலாம். அதில் ரொம்ப முக்கியமானது அப்படின்னா எல்லா விரத நாட்களுமே முக்கியமானது தான். இப்போ எல்லா விரதத்தையும் கடைபிடிக்கலாமா அப்படின்னா அந்தளவுக்கு உடலை வருத்தவும் கூடாது. நல்லா தெரிஞ்சுக்குங்க. சில பேர் இருக்கிற எல்லா விரதத்தையும் கடைபிடிப்பாங்க, அதுவுமே சில நேரங்களில் உடல் உபாதைகளை ஏற்படுத்திவிடும். மாதம் ஒரு முறை அல்லது 2 நாள் விரதம் இருத்தல் அப்படிங்கிறது ரொம்பவே அவசியமானது உடலுக்கு. அந்த உடலோட செயல்பாடுகள் எல்லாத்தையும் திருப்பி புதுப்பிக்கிற வகையில் இருக்கும். அதனால தான் விரதத்தை கடைபிடியுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. உடலில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நாமே தீர்த்து கொள்வதற்கும் அந்த விரதங்கள் உதவுகின்றன அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அதே போல் அந்த விரத நாட்களை எல்லாம் கொஞ்சம் கவனித்து பார்த்தீர்கள் என்றால் நல்லா தெரியும். இந்த அமாவாசை விரதம் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அமாவாசை நாளில் விரதம் இருந்து அசைவங்களை தவிர்த்து இறைவனை வழிபடுதல் அப்படிங்கிறது ரொம்ப உத்தமம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பௌர்ணமியில் விழா கால கொண்டாட்டங்கள் அதிகமாக இருக்கும். எல்லா விழாக்களுமே பௌர்ணமி ஒட்டி வரும். நல்லா சாப்பிடுவாங்க. பெரும்பாலும் பௌர்ணமி விரதம் அப்படிங்கிறத நமக்கு தெரிந்த அளவுக்கு பெரும்பாலும் கடைபிடிப்பது இல்லை. அன்னைக்கு நல்லா சாப்பிடலாம் அப்படின்னே சொல்லப்படும். எல்லா கேளிக்கை அல்லது இறைவனை வழிபடக்கூடிய விழாக்கள் எல்லாம் அன்னைக்கு தான் வரும். நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். அன்னைக்கும் உணவை தவிர்ப்பவர்கள் இருக்கிறார்கள். இருந்தாலும் அமாவாசையில் நிறைய தவிர்க்க சொல்லுவாங்க. காரணம் உண்டு. நம்ம இந்த சந்திரன் இருக்கிறார் அல்லவா, இந்த சந்திரனை அடிப்படையாக கொண்டு சில விஷயங்களை நாம் கணிக்கின்றோம். வானவியலாகட்டும், ஜோதிடமாகட்டும், எல்லாத்துலேயும் சரி, மனிதனோட உடல் இயக்கத்துக்கும் சந்திரனுக்கும் ஒரு தொடர்பு உண்டு அப்படின்ட்டு நமது முன்னோர்கள் கூறியிருக்கிறார்கள். இந்த சந்திரன் வளர்ப்பிறை, தேய்பிறை என்று 2 பெரும் பகுதிகளாக பிரிக்கிறோம் அல்லவா, 15 திதிகளை கொண்டு. இந்த வளர்ப்பிறை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மனிதனோட அந்த செயல்பாடுகள் ரொம்ப துரிதமாக இருக்கும் அந்த காலத்தில் அப்படிம்பாங்க. அதனால தான் நம்ம நிறைய சுப நிகழ்வுகளை எல்லாம் எப்போ வைக்கிறோம் அப்படின்னா வளர்ப்பிறை காலங்களில் வைக்கிறோம். அதே தேய்பிறை அப்படிங்கும்போது மனிதனுடைய அந்த செயல்பாடுகளின் வீரியத்தன்மை, அதாவது சிந்திக்கக்கூடிய தன்மை, இது போல் பல விஷயங்கள் அந்த இடத்துல ரொம்ப குறைவாக காணப்படும். அப்படிங்கிறனால தான் பெரும்பாலுமான சுப நிகழ்வுகளை எப்போ வைக்கிறது இல்லை அப்படின்னா தேய்பிறை காலகட்டங்களில் வைக்கிறத தவிர்த்துக்கிறோம். சரி, இப்போ இதனால் அமாவாசை விரதம் எப்படி முக்கியமானதாக கருதுகிறோம் அப்படின்னா, ஜீரண சக்தி அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த ஜீரண சக்தி உடலில் ஜீரணமாகணும் அப்படின்னா ஒன்று சூரிய ஒளி அவசியம், அதே போல் சந்திரனுடைய ஒளியானது அவசியம். இப்போ இந்த சூரிய ஒளி பகலில் இருக்குது அப்படிங்கும்போது நம்ம சாப்பிட்றோம் அப்படிங்கிறது வேறு. இந்த அமாவாசை விரதம் ஏன் சொல்கிறாங்கன்னா, அதுலேயும் பெரும்பாலும் என்ன சொல்லுவாங்கன்னா, இரவு உணவுகளை தவிர்த்து கொள்ளுங்கள் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிடப்படும். இரவு அதிகமாக சாப்பிடாதீங்கன்னு பொதுவாக சொல்வது உண்டு. இந்த அமாவாசை நாளில் முடிஞ்ச அளவுக்கு பழ வகைகளை மட்டும் சாப்பிட்டு விட்டு தவிர்த்து விடுங்கள் அப்படிம்பாங்க. காரணம், இரவு நேரங்களில் சூரிய வெப்பமும் நமக்கு இருப்பதில்லை, சந்திரனோட அந்த ஒளியும் இருப்பதில்லை. அப்படிங்கிறனால பெரும்பாலும் அந்த வயிற்று உபாதைகள், ஜீரண கோளாறுகள் ஏற்படும். அப்படிங்கிறனால தான் முடிஞ்சளவுக்கு அன்றைய தினத்தில் அசைவங்களை தவிர்த்து கொள்ளுங்கள், இரவு நேரங்களில் அளவான சாப்பாட்டை எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறது. இப்போ இந்த விழாக்கால கொண்டாட்டங்கள்னு சொல்கிறோம் இல்லையா, பௌர்ணமி அப்படின்னு பகலில் சூரிய ஒளி கிடச்சும் இரவு நேரத்தில் நல்ல பிரகாசமான சந்திர ஒளி கிடைப்பதால் நல்ல ஜீரணமாகும். அதனால் அந்த திருவிழா காலகட்டங்கள் எல்லா ஊர்லேயும் பாருங்களேன், இந்த பௌர்ணமியொட்டி தான் திருவிழா கொண்டாட்டங்கள் எல்லாமே இருக்கும். அந்த நேரத்தில் நம்ம என்ன சாப்பிட்டாலும் சரி எளிதாக ஜீரணம் ஆகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதம் முழுவதும் நல்லா சாப்பிட்டாலுமே ஏதாவது ஒரு நாளாவது சாப்பிடாமல் உடலுக்கு ஓய்வு கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த உடலானது தனது இயக்கத்தை மீண்டும் பழைய நிலைக்கு கொண்டு வரும். அப்படிங்கிறனால தான் ஏதேனும் ஒரு விரதத்தையாவது கடைபிடிக்கட்டும் அப்படிங்கிறனால இத்தனை விரதங்களை வைத்தார்கள். இதில் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், நம்ம சொல்லக்கூடிய அந்த மந்திரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது அல்லது அந்த வார்த்தைகளுக்கு அதிர்வுகள் எப்பொழுதுமே அதிகமாக உண்டு. நாம் சொல்கின்ற இந்த ஓம் என்ற வார்த்தையாக இருக்கட்டும் அல்லது சரவண பவா, நம்ம நிறைய விஷயங்கள் சொல்கிறோம் இல்லையா, அரோகரா சொல்கிறோம், சிவசிவா சொல்கிறோம், ஓம் நம சிவாய, ஓம் நமோ நாராயணாய. இது எல்லாம் ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு அதிர்வுகளில் காணப்படக்கூடியது. ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு அதிர்வு உண்டு. இப்போ அந்த சஷ்டி திதி அப்படின்னு சொல்லக்கூடியதில் முருகனோட அந்த நாமங்களை சொல்லும் பொழுது அதனுடைய அதிர்வுகள் நமக்கு உடலை சேரும் பொழுது ஒரு புத்துணர்வு ஏற்படும். அதே போல தான் ஒவ்வொரு திதிக்கும் ஒவ்வொரு மகிமை உண்டு. அந்த எழுத்துக்களை வரிசைப்படுத்தி அந்தந்த தெய்வங்களை வழிபடுவது உத்தமம் என்று நமது முன்னோர்கள் கண்டுபிடித்து வைத்தார்கள். அதன் அடிப்படையிலே, அதிலும் குறிப்பாக சூரிய சந்திரனின் இயக்கங்களுக்கு அடிப்படையிலே
திதிகள் கணக்கிடப்பட்டு அந்த திதிகளுக்கான விரதங்களும் நமக்கு குறிப்பிட்டு சொல்லப்பட்டு இருக்கிறது. இப்போ மாதத்தில் நிலவை மட்டும் வச்சு சொல்ல முடியாது, சூரியனோட இருப்பையும் பொறுத்து தான் இது எல்லாமே மாறும். நம்ம சொல்ல மாதிரி சித்ரா பௌர்ணமி அப்படின்னு சொல்லுவாங்க, வைகாசி விசாகம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ஒவ்வொரு மாதத்திலையும் சூரியன் வந்துட்டு எந்தெந்த ராசிகளில் இருக்கிறார் என்பதை பொறுத்து அவருடைய நிலைப்பாட்டிற்கு தகுந்தாற் போல ஒவ்வொரு விரதங்களையும் வந்துட்டு கணித்து வைத்திருக்கிறார்கள். அப்படி அவர்கள் குறிப்பிடக்கூடிய விரதங்களை நாம் கடைபிடிக்கும் பொழுது உடலும் சுத்தமடையும். அதே போல் அந்த காலகட்டங்களில் எந்த மந்திரங்களை நாம் சொல்லும் பொழுது அதற்கான ஆற்றலை நம்மால் பிரபஞ்சத்திடமிருந்து பெற முடியுமோ அந்த தெய்வத்திற்கான வழிபாட்டை என்று செய்ய வேண்டும் என்று அவர்கள் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார்கள். அதன்படி செய்யும் பொழுது உடலுக்கான ஆற்றலும் கிடைக்கிறது, மனதிலே ஒரு தெம்பும் பிறக்கும், அதே போல் உடல் நலமும் வந்துட்டு பேணி பாதுகாக்கப்படுகிறது அப்படிங்கிறதையும் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ நம்ம செய்கின்ற சின்ன சின்ன விஷயங்கள், ஒரு நேரம் உணவை தவிர்த்தல் அப்படிங்கிறது, எப்போ வாரத்திற்கு ஒரு முறையாவது மாதத்திற்கு ஒரு முறையாவது ஒரு நேர உணவை தவிர்த்தல் அப்படிங்கிறது கூட நம்ம உடலுக்கு ஒரு புத்துணர்ச்சியை ஏற்படுத்தி மீண்டும் பழையபடி அது வேகமாக செயல்படுவதற்கு உதவும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இப்போ இன்னும் முக்கியமாக சொல்லப்போனால் உணவுக்கு மட்டும்தான் கட்டுப்பாடா அப்படின்னு சொன்னோம்னா நாம் பேசுகின்ற பேச்சுக்கும் கட்டுப்பாடு விதித்தல் அப்படிங்கிறது தான் அந்த மௌன விரதம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அது மாதத்தில் ஒரு முறை ஏதேனும் ஒரு கிழமைகளில் நீங்கள் குறிப்பிட்டு எடுத்து அன்று பொழுதுக்கும் வந்துட்டு நம்ம பேசாமல் இருக்கின்றோம் அப்படிங்கும் போது அந்த உயிர் சக்தியானது நமக்குள் சேகரிக்கப்படுகிறது. மனிதனோட மூச்சு அதிகமாக போக போக நம்மளுடைய ஆயுள் குறையும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதிகமாக பேசினாலுமே அதே தான், ஏன்னா நிறைய மூச்சானது விரயமாகும். அதை தடுப்பதற்காகத்தான் அல்லது அதிலிருந்து நம்மை மேம்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் உடலுக்கு எவ்வாறு நன்மை செய்வதற்காக விரதங்களை வகுத்தார்களோ அதே போல் இந்த மௌன விரதம் அப்படிங்கிறதையும் கொண்டு வந்தாங்க. இந்த சித்தர்கள் ஞானியர்கள் எல்லாம் அதிகமாக பேசுவதை தவிர்த்து கொண்டவர்கள். அவர்கள் எல்லாமே மூச்சை கவனிப்பவர்களாக இருந்தார்கள். அந்த மூச்சின் மூலமாக பெறக்கூடிய உயிர் சக்தியை வளர்த்து கொள்வதற்கு அந்த மூச்சை பயன்படுத்தினார்களே தவிர அதனை வீணாக விரயம் செய்தது இல்லை, மூச்சை வீணாக விரயம் செய்தது இல்லை அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். அப்போ சாதாரணமாக விரதம் அப்படிங்கிற வார்த்தை உடல் நலம் சம்பந்தப்பட்டதோடு மட்டுமல்லாமல் உயிருக்கும் சக்தியூட்டக்கூடிய வகையில் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, விரதத்தை முறையாக நம்ம கடைபிடிச்சோம் அப்படின்னா நமக்கு அதனால் கிடைக்கக்கூடிய பலன்கள் அலாதியானதாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.